கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? கலாத்தியர் 6:9, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஒரு நாளும் லைஃப்பில் தளர்ந்து போயிடக்கூடாது, விசுவாசத்தில் இறங்கி போயிடக்கூடாது, விசுவாசத்தில் வழி விலகிடக்கூடாது. நம்ம தளர்ந்து போகாதபடிக்கு எப்பவும் தைரியமாக இருக்கணும். சாதிக்கிறது வரைக்கும் நம்ம ஆண்டவரை பிடிச்சிட்டு தான் இருக்கணும். இதில் சொல்லப்பட்டிருக்க நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக அப்படின்னா, நன்மை செய்கிற காரியத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, தீமை செய்கிற காரியத்தில் செய்யவே கூடாது. நன்மை செய்கிறதுல ஒருவேளை அவங்க உங்களுக்கு தீமையை அனுமதிச்சா கூட நீங்கள் திருப்பியும் அவங்களுக்கு நன்மை தான் செய்யணும். நன்மைக்கு தீமையை நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த பாக்கியமான வாழ்க்கைக்கு அருகதை உள்ளவர்கள் அல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்க, அவனுக்கு தீமை செய்தவனுக்காக நீ ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணு, அவனை மன்னிச்சு ஜெபம் பண்ணு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய தத்துவமே அதுதான். அப்போ நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போம். அப்போது நிறைய பேர் நன்மை செய்கிறோம். உனக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறீங்க, அது ஒரு பெரிய விசேஷம் இல்லை. இன்றைக்கி இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உனக்கு தீமை செய்தவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறது ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப விலையேறப்பட்டது. ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொன்னுட்டு இருக்கும்போது அவன் சாகர தருவாயில் கூட கல்லறிஞ்சு கொன்ன அந்த ஜனங்களுக்காக ஆண்டவரத்தில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த இரத்தப்பழி இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தின் மீதும் விழாதிருப்பதாக. அப்படின்னா இதை நிமித்தம் அவங்களுக்கு சாபம் வந்துடக்கூடாது, அவங்களுக்கோ அவங்க பிள்ளைகளுக்கோ அவங்கள ஆசீர்வதிங்கன்னு அர்த்தம். சாகர நிலைமையில கூட அப்படிதான் சொல்கிறேன். அது தான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை தத்துவம். அதான் கிறிஸ்தவத்தினுடைய உண்மையான அறிவுரைகள். அப்போது நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் எல்லோரும் செய்வீங்க. ஆனால் உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களுக்கும், அவங்களால உனக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னா கூட அவங்களுக்கு செய்யணும். அதுவும் நிறைய ஏழைகள், விதவைகள், படிக்க முடியாத பிள்ளைங்க, ட்ரெஸ் இல்லாத இருக்கிற பிள்ளைங்க இவ்வளோ பேர் இருக்காங்க. அதுவும் இது மே மாதம், குறிப்பாக அடுத்த மாதம் பிள்ளைங்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும். நிறைய பேர் பெற்றோர்கள் ஃபீஸ் கட்டுவதற்கு பிள்ளைங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபீஸ் கட்டி படிக்க வைங்க. நீங்கள் நிறைய வச்சுட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது பெருசு இல்லை. ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் உங்களால் முடிஞ்சதை அந்த பிள்ளைகளுக்கு செய்யுங்க. வருஷம் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நிறைய பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சிட்ருக்குறோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஒரு சிலர் நமக்கும், ஏன்னா அவங்களுக்கு சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ரீச் பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அதனால் நமக்கு கொடுத்து நம்ம மூலமாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட நிறைய சகோதரர்கள் இருதயத்தில் ஏவப்பட்டு கொடுக்கறத நான் பார்த்துருக்கிறேன். அது அநேகருடைய கல்வி கண்களை திறக்கிறது, அநேகருக்கு கல்வி கொடுக்கறது, அது நிறைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் எல்லாம் காலேஜ் 1.5 வருஷம் படிச்சுட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் படிக்க வைக்கிறதுக்கு சூழ்நிலை சரியில்லை. அதனால் நான் ஒரு டிகிரி முடிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை, நல்லா படிப்பேன், ஆனால் என்னால் முடிக்க முடியலை. அதனால் இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையினால் நம்முடைய தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக நிறைய ஏழை பிள்ளைகளுக்கு நாங்கள் படிக்க வச்சிட்ருக்குறோம். நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். நிறைய பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு வந்து இப்பொழுது அவங்க சம்பளம் வாங்கி நிறைய பேரை நம்முடைய ஊழியத்தின் மூலமாக படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் இவங்க செய்யுங்கன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. உங்கள் உடன் பிறந்த சகோதரர்களோ சகோதரிகளோ அவங்க பிள்ளைகளோ படிக்க முடியலை, இல்லைன்னா ஏதாவது ஒரு இதில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலை, இதெல்லாம் நின்று எடுத்து செய்கிறதுக்கு ஒரு கொடுப்பினை வேணும். அப்படி நீங்கள் செய்கிறது ஆண்டவருடைய பார்வையில் அது ஒரு பெரிய புண்ணியமாக உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு அமையும். அது மட்டும் இல்லை, நாம் தளர்ந்து போகாமல் இந்த நல்ல காரியங்களை செய்துக்கிட்டே இருந்தேன்னா ஏற்ற காலத்திலே அறுப்போம். நன்மை செய்கிறதுல தளர்ந்துடவே கூடாது, சோர்ந்தே போகக்கூடாது.
அது தொடர்ந்து செய்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அறுவடையின் காலம் வரும். விதைச்சா கண்டிப்பாக அறுவடை இருக்கும், உங்களுக்கு தெரியும். நல்லதை விதைச்சா நல்லதாக இருப்பீங்க, கெட்டதை விதைச்சா கெட்டதாக இருப்பீங்க. ஸோ நல்லதை விதைப்போம், நிறைய பேருக்கு வாழ்வு கொடுப்போம், நிறைய பேருக்கு நன்மை செய்வோம், நிறைய பேரை படிக்க வைப்போம், நிறைய பேருக்கு முடியாதவங்களுக்கு திருமண காரியங்களை உதவி செய்வோம். அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அறுவடையே இல்லாமல் இருக்கிறோம் பிரதர், ஆண்டவர் இருக்கிறதுல என்ன உனக்கு நல்லது செய்ய முடியுமோ செய். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உனக்கு தாராளமாக அறுவடை செய்ய உதவி செய்வான். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை நம்ம இப்போ கேட்க போகிறோம். சிஸ்டர் ஜாலி நாயக், நபரக்பூர், ஒடிசா. எனக்கு திருமணமாகி கர்ப்பம் தரித்தேன். குழந்தை தங்காமல் கருச்சிதைவு ஏற்பட்டது. அதனால் நானும் என்னுடைய கணவரும் மன உளைச்சலுக்கு ஆளானோம். நான் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து பதில் அனுப்பியிருந்தார்கள். அதன் பிறகு கர்ப்பம் மீண்டும் எனக்கு தங்கி ஆசீர்வாதமான பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல், அதே நேரத்தில் தளர்ந்து போகாமல் நன்மை செய்துகிட்டே இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி இன்னைக்கு நன்மைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உம்மால் நன்மையை பெற்ற ஜனங்கள் நன்மை செய்ய அவருடைய இருதயத்திலே கர்த்தரை ஏவி எழுப்புவீராக. நிறைய பிள்ளைகள் படிக்க முடியாமல் ஃபீஸ் கட்ட என்ன பண்ண முடியும், எப்படி பண்ண போகிறோம், பிள்ளை இந்த வருஷம் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுமா, காலேஜுக்கு அனுப்ப முடியுமா என்று தடுமாறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை விளங்க பண்ண, கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை விளங்க பண்ணி என் பிள்ளைகளை நீர் கனம் பண்ணும். படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு படிக்க வைப்பதற்கு கர்த்தரே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் ஏவும். அடுத்தவங்களுக்கு நன்மை செய்துகிட்டே இருக்கட்டும். அதன் நிமித்தம் நன்மையின் மேல் நன்மையை சீக்கிரத்தில் என் பிள்ளைகள் அறுவடை செய்யட்டும். சுக காரியங்கள் நடக்கட்டும், திருமண தடைகள் நீங்கட்டும், பிள்ளைங்க படித்து முடித்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், கோடா கோடியை பெருக்கட்டும். இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்ற வார்த்தை அவருடைய சிரசில் வச்சு மனதார ஆசீர்வதிக்கிறேன். அதிசயங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.